Future Vision Study Center, Salem. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் சவுத் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்றத பற்றி டாப்பிக்லாம் போயிட்டுருக்கு இல்லையா. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இது வந்து எந்தெந்த பகுதிகள் வந்து மேக்ஸிமம் ரெயின்ஃபாலை கொடுக்குது அப்படின்ற டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ முன்ன வந்து பார்த்தோம் இல்லையா, எப்படி இந்த அரேபியன் சி பிரான்ச் சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. இதில் வந்துட்டு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து எந்தெந்த பகுதிகள் வந்து ஹையஸ்ட் ரெயின்ஃபால், வெரி லோவஸ்ட் ரெயின்ஃபால் இந்த மாதிரி கொடுக்குது அப்படின்றதையும், அதனுடைய விண்ட் டைரக்ஷனை பொறுத்து எந்தெந்த இடத்துல மழை வருது வராமல் போகுது அப்படின்றத பற்றியும் இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பிரான்ச் ப்ளோஸ் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். இது வந்து எந்த டைரக்ஷன்லேருந்து ஒரு பருவக்காற்று ஒரு மான்சூன் வந்து ப்ளவ் ஆகுதோ அந்த டைரக்ஷனை வச்சு நம்ம வந்து பேர் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்லேருந்து மான்சூன் விண்டு வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் சவுத் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னும், சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்லேருந்து ஒரு விண்டு வருது அப்படின்னா அதுக்கு பேர் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்லேருந்து வரக்கூடிய காற்றுக்கு வந்து என்னென்னு சொல்கிறோம், பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். அதாவது பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சும் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்லேருந்து வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரேபியன் சீயுடைய பிரான்ச்சும் எங்கேருந்து வரும், சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்லேருந்து வரும். ஸோ இந்த ரெண்டு டைரக்ஷன்லேருந்துமே வர்றது தான் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் பிரான்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சவுத் டைரக்ஷன்லேருந்து வருது. தென் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மவுண்டைன் பேரியர் ரெயின்ஃபால் இன் ஸ்ரீலங்கா. இப்போ அந்த அரேபியன் சைடில் இருந்தும் பெங்கால் பிரான்ச்சில் இருந்து வருது இல்லையா, மேக்சிமம் ஸ்ரீலங்காவில் ஒரு பேரியர் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தடுப்பு மழை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழைப்பொழிவு நம்ம வந்துட்டு பேரியர் ரெயின்ஃபால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடல் காற்று வந்து நேராக வருது அப்படின்னா அந்த ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஒரு பேரியரால் தடுக்கப்பட்டு அந்த காற்று என்ன ஆகும், அப்லிஃப்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா பிஃபோர் பாயிண்டில். அப்போது ஒரு மலை இருக்கிறதுனால மவுண்டைன் ஒரு மான்சூனை தடுத்து மேலே அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆதாரம் அங்கே இருக்கணும், ரிசர்ச் அங்கே இருந்தது அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஒரு மவுண்டைன் பேரியர் ரெயின்ஃபால் ஏற்படும். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் கண்டிப்பாக ஏற்படும். ஓகேங்களா. தென் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் இந்தியா டு ரிசீவ் சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெயின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சவுத் வெஸ்ட் மான்சூனால் மழை பெறும் பகுதி அப்படின்னு சொன்னோம்னா அது எங்கே, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் தான் முதல்ல வரும். ஓகேங்களா. ஸோ அந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் முதல்ல எந்த பகுதின்னு கேட்டிங்கன்னா இந்திரா டிப் அப்படின்னு சொல்லுவோம், இந்திரா முனை பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்திரா முனை பகுதியில் குறிப்பிட்டு நம்ம அது பிக்மேலின் பகுதின்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திரா டிப்புன்னு சொல்லலாம். அவங்க ஆப்ஷனில் வந்துட்டு ஒரு வேளை பிக்மேலியன் கொடுத்துருந்தால் பிக்மேலியன் அப்படின்ற பாயிண்ட்டு நீங்கள் கண்டிப்பாக டிக் பண்ணிடலாம். ஓகே. தென் இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த விண்ட் ப்ளோஸ் பேரலல் டு ஈஸ்ட் கோஸ்ட் இந்தியா அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். இந்த தென்மேற்கு திசை பருவக்காற்று அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மலைக்கு எப்படி பேரலாக வருதா ஆப்போனண்ட்டாக வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக ஈஸ்ட் கோஸ்டல் சைட்லேயும் ஈஸ்டர்ன் காட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதனுடைய காற்று வந்து எப்படி இருக்கும், ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும், பேரலாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ பேரலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து காற்று வீசக்கூடிய ஒரு பகுதியில் பேரலாக ஒரு மவுண்டைன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மவுண்டைன் வந்துட்டு ஒரு பேரியராக ஒரு தடுப்பாக இருக்க முடியாது. அப்படி தடுப்பாக இருக்காமல் போனால் என்னவா இருக்காது, அந்த இடத்துல ஒரு மழைப்பொழிவு வராது. இப்போது இந்த மாதிரி ஒரு தடுப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு மழை வருமா. ஆனால் காற்று வீசக்கூடிய இதே டைரக்ஷனில் ஈஸ்ட் கோஸ்ட் இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள், உதாரணத்துக்கு இந்த ஏற்காடு மலைகளை சொல்லலாம், திருப்பதி மலைகளை சொல்லலாம், ஜவாது மலைகள், இந்த மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஈஸ்ட் கோஸ்டல் சைடில் இருக்கிற மலைகள் பார்த்தீங்கன்னா இப்படி இல்லாமல் ஒரு டைரக்ஷன் இப்படி இருக்குன்னு வைங்களேன், அப்படியே காற்று வந்து மேலே ஏறாமல் அப்படியே அது கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு பேரியர் ரெயின்ஃபால் ஏற்படாது. ஸோ அதனால் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா பெங்கால் பிரான்ச் மூலிமா வரக்கூடிய காற்று அப்படின்றது ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற மவுண்டனுக்கு பேரியராக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அப்படியே பேரலாக போகிறதுனால மட்டும்தான் அங்கே வந்து மழை பொழிவு கொடுக்கறதில்ல. ஆனால் சில பகுதிகளுக்கு மழை கொடுக்குது. எங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு சில பகுதிகளும் கிழக்கு கடலோர பகுதிகளும் சில இடங்களில் கொடுக்குது. எங்கெங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கோஸ்டல் பிளைன்ஸ்லையும், தென் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தென் ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி இடங்களில் வந்து அதிகப்படியான மழை பொழிவு கொடுக்குது. ஸோ இப்போது ஈஸ்ட் கோஸ்ட் இந்தியாவிலையும் ஈஸ்டர்ன் காட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டைன் அங்கே இருக்கக்கூடிய மவுண்டைன் பேரலாக இருக்கிறதுனால அங்கே அதிகப்படியான மழை பொழிவு மேக்ஸிமம் கொடுக்கறதில்ல. ஓகேங்களா. தென் சவுத் வெஸ்ட் மான்சூன் டஸ் நாட் பிரிங் மச் ரெயின் டு ஈஸ்ட் கோஸ்ட். அப்போது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிறதுனால எந்த பகுதியில் எப்படி இருக்கிறதுனால அந்த பேரலாக இருக்கிறதுனால அந்த இடத்துல மழைப்பொழிவு கொடுக்கறது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா
த wind is diverted by அரக்கன்யோமா மவுண்டைன். அப்போ அந்த அரக்கன்யோமா மவுண்டைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா மியான்மரில் இருக்குது. அந்த மியான்மர் இருக்கக்கூடிய அந்த அரக்கன்யோமா மலையினால இந்த காற்று தடுக்கப்பட்டு என்னவா எங்கே போகுது? த மவுண்டைன் அரக்கன்யோமா மவுண்டைன் winds மூவ் டு நார்த் ஈஸ்ட். இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் அரக்கன்யோமா மலைகள் தடுக்கப்பட்டு இந்த காற்று வந்து நேராக நார்த் ஈஸ்ட் சைடுக்கு போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி போன பிறகு த மான்சூன் பிரிங் ஹெவி ரெயின்ஃபால் டு பூர்வாஞ்சல் ஹில்ஸ். இப்போ என்னவாகுது? அரக்கன்யோமா மியான்மரில் இருக்கிற அரக்கன்யோமா மலைகள்னால இந்த பருவக்காற்று தடுத்து உடனே எங்கே போகுது? நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கிற அந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸ், அப்புறம் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய சில பகுதிகளுக்கும் அதிகப்படியான மழை பொழிவு கொடுக்கறதுக்காக, அதாவது எங்கே போகுது? இந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஈஸ்டர்ன் ஹில்ஸை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். உதாரணத்துக்கு நாகா, பட்காயிபம், மாணிப்பூர், அப்புறம் சில பகுதிகள் பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் அந்த வெளி மலைப்பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதியில் அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்குது. ஸோ அந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈஸ்டர்ன் ஹில்ஸில் அதிகப்படியான மழைப்பொழிவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதில் குறிப்பிட்ட ஒரு பகுதின்னு சொல்ல போனால் இந்த மௌசின்ராம். இந்த மௌசின்ராம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஹையஸ்ட் ரெயின்ஃபால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிகாஸ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இந்த ஒரு பீடபூமின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் உயரமான பகுதிகள் இந்த மௌசின்ராம் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு மலை ஒரு முகடுகள் மாதிரி அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல மலை மேகங்கள் தடுக்கப்பட்டு அங்கே ரெயின்ஃபால் அதிகமாக ஃப்ளோ ஆகிக்கிறது. ஸோ மௌசின்ராம் இஸ் த வெட்டஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்டு. அதை அப்படி ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் டு டூ ஹெவி ரெயின்ஃபால், அதிகப்படியான ரெயின்ஃபால், அங்கே அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்படுறதுனால அந்த இடம் வந்து ரொம்ப உலகிலேயே ரொம்ப ஈரமான ஒரு பகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும்? 11,861 மில்லிமீட்டர் மழையளவு கொடுக்கும். ஆனுவல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆனுவல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லும்போது 11,863 mm அப்படின்றது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கின்னஸ் ரெக்கார்டே வாங்கியிருக்கு, கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே மழைப்பொழிவு ஏற்படுறது இல்லை. அது இந்தியாவிலும் சரி உலகத்துலேயும் சரி ரொம்ப அதிகப்படியான மழைப்பொழிவு எங்கன்னு கேட்டாங்கன்னா ஒரே இடம் தான் மௌசின்ராம், மேகாலயா. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா இந்த அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்படுது இல்லையா, அப்போது எந்த அளவுக்கு ரெயின்ஃபால் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ளட்டு ஏற்படுற அளவுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்குது. எங்கே? பிரம்மபுத்திரா ரீஜனில் அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்படுறதுனால அங்கே வந்து ஃப்ளட் அதிகமாக வருது. ஓகேங்களா? தென் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேப் மூலியமாக கொடுத்துருக்குறேன். தென் இந்த காற்று வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நேராக வெஸ்ட் சைடு வந்துடுறதுனால லாஸ்ட்டாக எந்தெந்த பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பூட்டான், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், நேபாள், பீகார். ஸோ அந்த காற்று வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அங்கேருந்து எல்லா பகுதிகளுக்கும் மழை கொடுத்துட்டு கடைசியாக வெஸ்ட் சைடு நோக்கி போகும்போது இந்த மாதிரி பகுதிகளுக்கு வந்து அதிகப்படியான மழைப்பொழிவு கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லிடுறேன் பாருங்கள். முதல்ல அந்த காற்று வந்து சவுத் டைரக்ஷனில் தான் வருது. சவுத் டைரக்ஷனில் வரும்பொழுது இந்த கேரளாவில் வந்து மழைப்பொழிவு முதல்ல கொடுக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா பிஃபோர் டாப்பிக்கில். ஆனால் இங்கே மழை கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த காற்று என்ன பண்ணுது? முதல்ல இந்த ஸ்ரீலங்கா மேலே ஒரு பேரியர் ரெயின்ஃபால் ஏற்படுத்துது. இந்த பேரியர் ரெயின்ஃபால் ஏற்படுத்துறதுனால இங்கே லைட்டாக மழைப்பொழிவு வரும். மவுண்டைன் பேரியர் ரெயின்ஃபால். தென் இதே காற்று இந்த ஸ்ரீலங்காவை கிராஸ் பண்ணி நேரம் எங்கே போகுது? இப்படியே டைரக்ஷனில் இங்கே அந்தமான் அண்ட் நிக்கோபார் இங்கே போகுது. இந்த அந்தமான் நிக்கோபாரில் முதல்ல மழை இங்கே தான் ஏற்படுத்தும். இந்த ரீஜன் தான் என்னன்னு சொல்கிறோம்? பிக்மேலியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது இந்திரா டிப். இந்த பிக்மேலியன் தீவில் இந்திரா டிப்பில் மழைப்பொழிவு கொடுத்து நேராக எங்கே போகுது? அப்படியே பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இல்லையா, இந்த வங்காள விரிகுடா காற்றை அப்படியே ஈரமான காற்றை அப்படியே வாங்கிக்கிட்டு அரக்கன்யோமா அப்படின்னு சொல்லக்கூடிய மியான்மர் இருக்கிற அரக்கன்யோமா மலைகள்னால இந்த காற்று தடுக்கப்பட்டு இங்கே நிறைய மழைப்பொழிவு, இங்கே அரக்கன்யோமாவுடைய வெஸ்ட் கோஸ்டல் சைடில் அதிகப்படியான மழைப்பொழிவு கொடுத்துட்டு மறுபடியும் இந்த காற்று டைரக்ஷனை நேராக திருப்பி விடுது. எங்கே? இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட் சைடுக்கு திருப்பி விடுது. ஸோ இதுதான் நார்த் ஈஸ்ட் சைடு. இங்கே போகும்போது இங்கே பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மலைகள்லாம் சேர்ந்து பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாகா, பட்காயிபம், மாணிப்பூர், இந்த மாதிரி காசி, காரு, ஜெயந்தியா இந்த மாதிரி மலைகள்லாம் சேர்ந்து தான் நம்ம பூர்வாஞ்சல் ஹில்ஸ் சொல்கிறோம். அப்போ அந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸ் நிறையா மலைப்பொழிவை கொடுத்துட்டு என்ன பண்ணுது? மறுபடியும் இப்படியே நேராக போய் இந்த நார்த் ஈஸ்ட் சைடில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூட்டான், சிக்கிம், நேபாள் இந்த மாதிரி இடங்களில் போயிட்டு ஒரு ஃபன்னல் ஷேப்பில் வந்துட்டு இந்த மேகங்கள்லாம் ஒன்றா குவியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சுழல் மாதிரி
குவியறதுனால அங்கே அதிகப்படியான குளிர்ச்சி, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இமயமலை பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதிகப்படியான குளிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டு அங்கேயும் மழைப்பொழிவு ஏற்பட்டுருது. எங்கெங்க? பூட்டான், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், பீகார், நேபாள். இங்கே பாருங்கள் ரவுண்ட் அப் பண்ணியிருக்கேன் ரெட் மார்க்கில். ஸோ அந்த ரீஜன்ஸ் எல்லாம் மழைப்பொழிவு கொடுத்துட்டு நேராக வெஸ்ட் சைடு போகுது. அதுக்கப்புறம் ட்ரை விண்டாக மாறி போய் அப்படியே நம்ம பருவ காலத்தை முடிச்சுக்குது. அப்போ அந்த ட்ரை விண்ட் என்ன பண்ணோம், நேராக அதோட பருவத்துக்கு ஏற்ற மாதிரி கீழ் நோக்கி மறுபடியும் போயிடும். ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஒரு கண்டினியூட்டி இல்லாத மவுண்டன்ஸாக இருக்கிறதுனால இந்த பகுதிகளில் வந்து அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்படுறதில்ல. காரணம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ஏரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பேரியரே இல்லாமல் நேராக இப்படியே இதே டைரக்ஷன் இந்த மவுண்டன்ஸ் இருக்கிறதுனால ஒரு மலையை ஏற்படுத்த முடியாமல் ஈஸ்டர்ன் காட்ஸ், அதாவது ஏற்காடு ரேஞ்ச் இந்த மேலே இருக்கல கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லாம், அதனால மழைப்பொழிவு ஏற்படாமல் இதே டைரக்ஷன் இருக்கிறதுனால காற்று அப்படியே நேரம் எங்கே போகுது, இந்த சைடு போயிடுது, இந்தியாவுடைய ஈஸ்ட் சைடுக்கு போயிடுது. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து தன்னுடைய பயணத்தை கொண்டுட்டு போகுது. அந்த கடல்லேருந்து இருக்கக்கூடிய அந்த ஈரமான காற்று எங்கெல்லாம் கொண்டுட்டு போகுது அங்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுத்துக்கிட்டே போகுது. இதுதான் சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ இதில் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு அதாவது வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்தியாவுக்கு பெருமளவில் கிடைக்கக்கூடிய காற்று அப்படின்னா அது வந்து வடகிழக்கு பருவக்காற்று தான். சொல்லப்போனால் நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூனால் தமிழ்நாட்டுக்கு மழை கிடைக்குமா? கிடைக்காது. காரணம், தமிழ்நாடு அப்படின்றது மழை மறைவு பிரதேசத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொல்லப்போனால் மலைகள்லேருந்து ரொம்ப லாங் ஃபேர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான மழை பொழிவு கிடைக்கிறதில்ல. ஆனால் தென்மேற்கு பருவக்காற்றுனால அதிகமாக மழை பெறக்கூடிய இடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எங்கெங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெஸ்டர்ன் காட்ஸை சொல்லலாம். அதுக்கப்புறம் கேரளா, வெஸ்டர்ன் காட்ஸ் தொடர்ந்து அப்படியே பார்க்கக்கூடிய இடத்துல கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், அப்புறம் கடைசியாக ஒரு சில குறைந்தபட்ச பகுதியான ராஜஸ்தான் பகுதி அப்படியே சொல்லலாம். ஆனால் அப்படியே அது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஈஸ்ட் சைடு இருக்கிற இந்த கிழக்கு பகுதிகளை சொல்லி பார்க்கும் பொழுது அதிகபட்சமாக தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாடு கடற்கரையோர பகுதிகளில் அதிகப்படியான மழை பெறும் பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இந்த கிழக்கு பகுதியில் பெய்யக்கூடிய மழை தான். அந்த கிழக்கு பகுதியோரங்களில் பெய்யக்கூடிய மழைக்கு பேர் தான் இந்த வடகிழக்கு பருவக்காற்று மழை, நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். இது மேக்சிமம் எந்த டியூரேஷன் டைமில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தீபாவளி சீசன், அதாவது இந்த என்ன சொல்கிறது குளிர்காலத்துலேயே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அக்டோபர், நவம்பர் இந்த மாதிரி காலங்களே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இதை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். இப்போ இந்த நார்த் வெஸ்ட் மான்சூனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்தியன் லேண்ட்ஸ்கேப் இஸ் கோல்ட் வின்டர் தென் இந்தியன் ஓஷன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சம்மர் சீசனில் லேண்ட் எப்படி இருக்கும், ஒரு ஓஷன் எப்படி இருக்கும், வின்டர் சீசனில் லேண்ட் எப்படி இருக்கும், ஒரு ஓஷன் இருக்கும். இந்த டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணுற அந்த கண்டிஷன் லேண்ட் ஒரு மாதிரி இருக்கும், வாட்டர் ஒரு மாதிரி இருக்கும். அப்போது இந்த வயசில் பார்க்கும்போது அப்போ வின்டர் சீசனில் எப்படி இருக்கும் லேண்ட்மாஸ், நம்ம இந்திய கண்ட்ரி லேண்ட்மாஸ் வந்துட்டு வின்டர் சீசனில் குளிர்காலத்தில் இந்தியன் ஓஷனை விட ரொம்ப கோல்டாக இருக்கும். அப்போது கோல்டாக இருக்கும்போது அந்த இடத்துல ரொம்ப ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இந்த ஹை ப்ரெஷர் என்ன பண்ணும், இந்த இந்தியன் ஓஷனில் இருக்கிற லோ ப்ரெஷரை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த லேண்ட்ஸ்கேப்னு சொல்லக்கூடிய இந்திய நிலப்பரப்பில் ஹை ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, இந்த ஹை ப்ரெஷர் நேரம் என்ன பண்ணும், இந்தியன் ஓஷனில் இருக்கிற லோ ப்ரெஷரை ஃபில் பண்ண நேரம் ட்ராவல் பண்ணும். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த ஹை ப்ரெஷர், அதாவது இந்த குளிர்ச்சியான காற்றுகளில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். இந்த ஈரப்பதத்தை சுமந்துட்டு வர இந்த காற்றில் அதிகப்படியான மழை பெறக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த ஹை ப்ரெஷர் விண்டு நேரம் எங்கே போகும், இந்தியன் ஓஷனில் நேராக ட்ராவல் பண்ணும். அது ட்ராவல் பண்ணுற இடத்துல கேப்பில் பிட்வீன் ஏதாவது மவுண்டைன்ஸ் இருந்ததுன்னா அந்த மவுண்டன்ஸ் மேலே பட்டு மழை பொழிவு ரெயின்ஃபால் ஏற்படுகிறோம். இதுதான் நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ பார்ப்போம். அடுத்தபடியாக thus the wind blows from the north. அப்போது இந்த விண்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நார்தர்ன் சைட்லேருந்து டைரக்ஷன் திரும்புறதுனால அது ஈஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்டாக கன்வெர்ட் ஆகுது. அப்போது அந்த வீசும் திசைகளை பொறுத்து, வீசுகிற டைரெக்ஷனை பொறுத்து தான் அதுக்கு நம்ம பேர் வைப்போம். அப்போது சவுத் வெஸ்ட்லேருந்து வீசினா அதுக்கு பேர் சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் ஈஸ்ட்லேருந்து வீசினா அதுக்கு பேர் சவுத் ஈஸ்ட் மான்சூன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருவக்காற்று வருது இல்லையா, அப்போது அதோட டைரெக்ஷன் எந்த பக்கம் எதுலேருந்து வீசுதோ அது வந்து அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா?
இப்போ the wind bring rainfall to the Chola coast and part of Sri Lanka. அதிகபட்சமாக இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்றது எந்த பகுதியில் அதிகமாக மழை கொடுக்கும்? சோலா கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோழமண்டல கடற்கரை. அதாவது அந்த சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகபட்சமாக இந்த சோலா கோஸ்ட் வந்து ரொம்ப நெருங்கி சார்ந்து வாழ்ந்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் சோழ மன்னர்கள் வந்து இந்த பக்கம் ரொம்ப அதிகப்படியாக ஆட்சி புரிஞ்சதாகவும் சொல்லப்படுது. அதனால் இந்த சோலா கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழமண்டல கடற்கரை அல்லது கோரமண்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்லலாம். தென் வெஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தென் திஸ் இஸ் கால்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆர் ரீட்ரிக் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி வந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து வீசக்கூடிய பருவ காற்றுக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லலாம், அல்லது ரீட்ரிக் மான்சூன், அதாவது பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ முன்னேறும் பருவக்காற்று ஒன்று, பின்னடையும் பருவக்காற்று ஒன்று. அப்போ முன்னேறும் பருவக்காற்றுக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்று, அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூனும், பின்னடையும் பருவக்காற்று ரீட்ரீட் மான்சூன் அப்படின்றது நார்த் ஈஸ்ட் மான்சூனையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அவர் கண்ட்ரிஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் டிபெண்டன்ட். எதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம்? நாம் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனை தான் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பேட்டர்னாக நம்பியிருக்கு. ஓகே, அப்போது மேக்ஸிமம் தமிழ்நாடு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் நம்பி இருக்குது அப்படின்னா அது மூலியமாக கிடைக்கக்கூடிய மழை அப்படின்றது மிக மிக இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லப்போனால் தீபாவளி சீசனில் தூரல் மாதிரி ஸ்டார்ட் ஆகி மெது அப்படியே மழை பொழிவு கொடுக்கும். அதுதான் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகே, தென் டியூரிங் த எல் நினோ. இப்போ பாருங்கள், மழை வந்து ஒவ்வொரு வருஷமும் மழை வந்துருமா? மறக்காமல் கரெக்டாக அதே டேட்டில் பொழிஞ்சிருமா? கிடையாது. சில வருஷங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 முதல் 5 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த எல் நினோ எஃபெக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று வந்துடும். பசிபிக் ஓஷனில் 180 டிகிரி அந்த போர்ஷனில் லாங்கிடியூடில் எல்னினோ அப்படின்ற எஃபெக்ட் என்ன பண்ணும்? த டெம்பரேச்சர் ஆஃப் பசிபிக் ஓஷன் ரைஸ். இந்த பசிபிக் ஓஷனில் அந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவார் யார்? இந்த எல்னினோ. ஸோ இதனால் என்ன நடக்குது, என்ன ரியாக்ஷன் வருதுன்னு கேட்டிங்கன்னா வீக்னஸ் த ப்ரெஷர் இன் த இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷன் இருக்கிற அந்த ப்ரெஷரை வந்து வீக்னஸ் ஆயிரும். அப்போ அந்த வீக்னஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ரெஷர் ஹை ப்ரெஷராக இருக்கணும், இல்லை லோ ப்ரெஷராக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் இந்தியன் சப்கான்டினென்டலுக்கு தேவையான மழைப்பொழிவு கொடுக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வீக்னஸ் ஆகிடுச்சு, அந்த ஹை ப்ரெஷர், இந்த ப்ரெஷர் வீக்னஸ் ஆகிடுச்சு. ஸோ இதனால் ஏற்படுது என்ன விளைவு ஏற்படுது? திஸ் கிரியேட்ஸ் லெஸ் ப்ரெஷர் இன் த இந்தியன் ஓஷன் டியூரிங் த வின்டர் சீசன். அப்போ வின்டர் சீசனில் என்ன ஆயிடுது? லெஸ் ப்ரெஷர் ஆகிடுது. முக்கியமாக வின்டர் சீசனில் ஹை ப்ரெஷராக இருந்தால் மட்டும்தான், எது இந்தியன் ஓஷன் ஹை ப்ரெஷராக இருந்தால் மட்டும்தான் இந்தியாவில் ஏற்படக்கூடிய இந்த லோ ப்ரெஷரை ஃபில் பண்ணுறதுக்காக இவர் அந்த அழுத்தத்தை கொடுப்பாரு. இவர் கொடுக்குற அழுத்தத்தினால தான் பருவக்காற்று மழைப்பொழிவு ஏற்படுது. ஆனால் இந்த இடத்துல ஒரு வீக்னஸ் பாயிண்ட் ஏற்படுறதுனால வேற ஒரு இதாக கன்வெர்ட் ஆகிடுது. எப்படி? டிரான்ஸ்ஃபார்மாக வேற ஒரு இதாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுது. என்னவா? ஒரு சைக்ளோனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது பாருங்கள். ஸோ இட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு த லோ ப்ரெஷர் ஜோன் அண்ட் ஃபார்ம்ஸ் எ ஸ்ட்ராங் சைக்ளோன். இது வந்து மழைப்பொழிவாக மாறாமல் அது அழுத்தத்தில் சில பாதிப்பு ஏற்படுறதுனால, இந்தியா சப்கான்டினென்ட் கொடுக்க வேண்டிய மழைப்பொழிவில் ஏற்படுற பாதிப்புனால இதை வந்து பருவக்காற்றாக மாறாது, ஒரு வலுவான ஒரு சூறாவளியாக மாறி போயிடும். இதனால் மழை கிடைக்காது, நிறைய இழப்புகள் தான் ஏற்படும். ஸோ ஒரு 4 to 5 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த எல்னினோ வராமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். இவர் வந்துட்டாரு அப்படின்னா எல்னினோ மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தணும். அது எங்கன்னு கேட்டிங்கன்னா பசிபிக் ஓஷனில் ஏற்படக்கூடிய ஹை டெம்பரேச்சர்னால லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த லோ ப்ரெஷர் என்ன பண்ணும்? உயர் அழுத்தத்தில் ஹை ப்ரெஷரில் இருக்கிற அந்த ப்ரெஷரை இவர் இழுத்துக்குவார். இந்தியன் ஓஷனில் வின்டர் சீசன் ஹை ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான் லோ ப்ரெஷர் ஏரியாவை நோக்கி காற்று கொடுத்து மழை பொழிவு ஏற்படுத்த முடியும். ஆனால் இந்த எல்னினோ பசிபிக் ஓஷனில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால இந்திய ஓஷன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹை ப்ரெஷர் எங்கே கொடுத்துட்றாரு? எல்னினோவுக்கு கொடுத்துட்றாரு. அதனால் நமக்கு அந்த எல்னினோ வருஷத்தில் நமக்கு மழைப்பொழிவு முற்றிலும் பாதிப்படைஞ்சிரும், வறட்சி ஏற்பட்டுரும், மக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுரும். ஸோ இந்த எல்னினோ பொறுத்து தான் ஒரு நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருந்தாலும் சரி, சவுத் வெஸ்ட் மான்சூன் இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு தர வேண்டிய மழைப்பொழிவு அப்படின்றது இவர் தான் நிர்ணயம் செய்கிறாரு. ஓகே, இப்போ வந்து நம்ம ரெயின்ஃபால் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது இந்தியாவில் ஹையஸ்ட் ரெயின்ஃபால், வெரி லோவஸ்ட் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரெயின்ஃபால் அப்படின்றத நம்ம சென்டிமீட்டர்லையும், வெரி லோவஸ்ட் ரெயின்ஃபால் அப்படின்றதையும் குறைஞ்சபட்ச சென்டிமீட்டரையும் நம்ம வந்துட்டு இன்னும் கிளாஸிஃபை பண்ணி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதை நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெயின்ஃபால் இன் இந்தியா அப்படின்ற லிஸ்ட்டில் ரொம்ப ஆவரேஜ் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேக்ஸிமம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 118 சென்டிமீட்டர் வரைக்கும், 118 சென்டிமீட்டர் வரைக்குமே அதிகபட்சம் மழைப்பொழிவு ரெயின்ஃபால் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகும். இதில் ஒரு சில பகுதிகள் வந்து சம்டைம்ஸ்
ஒரு சில ரீஜனில் சம் பர்சன்டேஜ் ஆஃப் ரீஜனில் வந்துட்டு மேக்ஸிமம் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துடலாம். இப்போது ஆவரேஜ் ரெயின்ஃபால் அப்படின்றது மேக்ஸிமம் 118 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது பர் ஆனுவல். தென் ஒரு 11% ஆஃப் ஏரியா அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு 200 சென்டிமீட்டர் வரைக்கும் ரெயின்ஃபால் கொடுக்கும். தென் அதில் வந்துட்டு ஒரு 21% இந்தியாவில் இருக்கிற மேக்ஸிமம் ரீஜனில் ஒரு 21% ஆஃப் சர்ஃபேஸ் வந்துட்டு எவ்வளோ மழைப்பொழிவு பெறும், ஒரு 125 to 200 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் ரெயின்ஃபால் பெறும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 37% ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 75 to 125 சென்டிமீட்டர் வரைக்குமே ரெயின்ஃபால் கொடுக்கும். தென் 24% சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு 35லேருந்து 75 சென்டிமீட்டர் வரைக்குமே மழைப்பொழிவு கொடுக்கும். தென் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7% ஆஃப் ஏரியா வந்துட்டு 35 சென்டிமீட்டர் வரைக்கும், அதாவது பிலோ 35 சென்டிமீட்டர் வரைக்கும் ரெயின்ஃபாலை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் லேண்ட் வைஸ் வந்துட்டு ஒரு லேண்ட் வைஸில் அதிகபட்சமாக மற்றும் குறைந்தபட்சமாக மழை பெறும் பகுதிகளை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், இதில் வந்துட்டு ஈஸ்டர்ன் சைடில் மேக்ஸிமம் ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதில் அஸ்ஸாம், சவுத் ஆஃப் மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேஷ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏன் இதில் வந்து அதிகமாக மழைப்பொழிவு பெறுது, இதெல்லாம் வந்து ஏன் சார் அதிகமாக மழைப்பொழிவு வருது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈஸ்ட் சைடில் பார்த்திங்கன்னா சிரபுஞ்சி, மேகாலயா, மௌசின்ராம், நாகா, பட்காயபம், காசி, காரு, ஜெயந்தியா இந்த மாதிரி ரீஜன்ஸ் எல்லாமே இந்த அவுட் ஆஃப் ஹிமாலயா அப்படின்ற இடத்துல வந்துட்டு, அதாவது ஒரு அரக்கோனியமா மவுண்டெயின்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால அதிகமான ரெயின்ஃபால் வருது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த ரீசன்னால தான். ஸோ மேக்ஸிமம் அசாம் சைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே குளிர்ச்சியான ஒரு பகுதி, அந்த பக்கம் நிறைய மவுண்டெயின்ஸ் இருக்கும். அசாம் சைடில் அதுவும் இல்லாமல் நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப குளிர்ச்சியான ஒரு ரீஜன் மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மவுண்டெயின்ஸ் இருக்கிறதுனால மலைத்தடி மலைகள் சொல்லும் இல்லையா, பேரியர் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி ரீஜனில் இங்கே அதிகமாக இருக்குது அசாம். தென் சவுத் ஆஃப் மேகாலயான்னு சொல்லும்போது நமக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த கிழக்கு குன்றுகள், பூர்வாஞ்சல் குன்றுகள் சொல்லுவோம் இல்லையா, பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது. தென் திரிபுரா அப்படின்றது எந்த ரீஜன், அதாவது சொல்லப்போனால் இந்தியாவுடைய மேப் இருக்கு இல்லையா, இங்கே ஸ்டார்ட் ஆகும் இந்த 23 டிகிரி 23.5 டிகிரி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது இந்த 23 டிகிரி திரிபுராவில் தான். ஸோ இந்த திரிபுராவிலே அதிகப்படியான மழைப்பொழிவு. நாகாலாந்துன்றது கொஞ்சம் மேலே இங்கே இருக்கும், அருணாச்சல பிரதேஷ் ஈஸ்டர்ன் சைடுடைய பார்டர் அப்படின்னு சொல்லுவோம், அருணாச்சல பிரதேசம்லாம் ஓகேவா. ஸோ இந்த ரீஜன் ஃபுல்லாகவே 200 சென்டிமீட்டருக்கும் அதிகபட்சமான மழைகள். ஸோ இப்போ லெஸ் தென் 100 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை பெறும் பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமாக ராஜஸ்தானை சொல்லலாம். அதிகப்படியாக மழை பெறாத இடம் கேட்டோம்னா இது ராஜஸ்தானில் வெஸ்ட் சைட் ஆஃப் ஜெய்சால்மர் அப்படின்னு சொல்லலாம். ராஜஸ்தானில் ஃபுல் ரீஜனாகவே நமக்கு வந்து மழை கிடைக்காது, அதுலேயும் ஜெய்சால்மர் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிலோ 24 சென்டிமீட்டருக்கு குறைவான மழைப்பொழிவு பெறக்கூடியதுனால தான் அந்த இடத்த வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஒரு டெசர்ட்டாக இருக்குது ஓகேங்களா. தென் பஞ்சாப், ஹரியானா, தென் வெஸ்டர்ன் காட்ஸ் உடைய ஈஸ்ட் சைட் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய கிழக்கு பகுதின்னு சொல்லலாம். தென் ஈஸ்ட் கோஸ்டல் ரீஜன் கிழக்கு கடற்கரைன்னு சொல்லலாம். அது அப்புறம் தென் பார்த்திங்கன்னா இதை சொல்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் எந்த இடம் கேட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் வெஸ்டர்ன் சைடும் சவுத் வெஸ்ட் சைடும் ரொம்ப குறைவான மழைப்பொழிவு, 100க்கும் குறைவான மழைப்பொழிவு. அடுத்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தினுடைய வெஸ்ட் சைட் ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லெஸ் தென் 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். ஸோ பேலன்ஸ் ஆஃப் அதர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 100 to 200 சென்டிமீட்டர் வரைக்கும் ரொம்ப கம்மியான மழைப்பொழிவு தான் பெறக்கூடிய இடம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான மழைப்பொழிவு எங்கே அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த மேகாலயாவில் இருக்கிற இந்த மௌசின்ராம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப லோவஸ்ட் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மைண்டுக்கு ஞாபகம் வருது ராஜஸ்தானில் வெஸ்ட் சைடாக ஜெய்சால்மர். இப்போ வந்து இந்த இம்பார்ட்டன்ட் சீசன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். இந்த 4 சீசன்ஸ் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த 4 சீசனில் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து சம்மர், வின்டர்,
அப்புறம் சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ், இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் சீசன்ஸ் வந்து எவ்ரி இயர் 365 டேஸில் வந்து அப்படியே சைக்கிளிங்காக மாறி மாதிரி நமக்கு கொடுக்குறது தான் இந்த சீசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சீசன்ஸ் அப்படின்றது எல்லா வருஷத்தில் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நடக்கிற அந்த சேஞ்சஸ் தான் நம்ம வந்துட்டு சீசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில வருஷங்களில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு மாதம் வரைக்கும், ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் ஒரு குளிர்ச்சியாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கலாம். அது ஆப்போசிட்டாக ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு மழை பருவத்தை கொடுக்கலாம். இப்படி வந்து ஒவ்வொரு சீசனாக சேஞ்சஸ் ஆகிற கண்டிஷன்ஸை வந்து நம்ம சீசன் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம முதல்ல வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா, முதல்ல வந்துட்டு இந்த பருவக்காற்று அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டு நம்ம வந்துட்டு இந்த சம்மர் அப்படின்னு சொல்லி நம்ம இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் பற்றி பார்ப்போம். இந்த சம்மர் சீசன்ஸ் வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ முதல்ல வந்து சம்மர் அண்ட் வின்டர் எப்படி கிரியேட் ஆகுது பாருங்கள். ஸோ முதல்ல வந்து இந்த லிஸ்ட்டில் சம்மரை பற்றி நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா கண்டினியூஸாக வின்டரை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ சம்மர் அப்படின்னு என்ன, கோடை காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கோடை காலம் வந்துட்டு இதுக்கு வந்து இன்னொரு பேருன்னு சொல்லுவோம். இன்னொரு பேர் என்னன்னா ப்ரீ மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீ மான்சூன் பீரியட், அதாவது முன்பருவ காற்று காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பின்பருவ காற்று காலம் அப்படின்னா அது வந்து மழை காலத்தை குறிக்கும். முன்பருவ காற்று காலம் அப்படின்னா அது சம்மர் சீசனுக்கு குறிக்கும். ஸோ சம்மர்னு பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இல்லையா, அந்த ஹாட் டெம்பரேச்சர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத பற்றி இப்போ பாருங்க நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். முதல்ல வந்துட்டு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இம்பார்ட்டன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த லேட்டிடியூட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லேட்டிடியூடில் அந்த சன்ரைஸ் எப்படி விழுது அதை பொறுத்து தான் பாருங்கள். த வெர்டிகல் சன்ரைஸ் ஆஃப் த சன் ஃபாலிங் இன் இந்தியா எங்கே, அது குறிப்பிட்ட ஒரு இடத்துல எங்கே 23.5 நார்த் 23 டிகிரி ஆஃப் நார்த் போர்ஷனில் வந்து டைரக்ட் சன்ரைஸ் விளையாடுறதுனால அங்கே வந்து ரொம்ப ஹாட் டெம்பரேச்சர்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், 23.5 டிகிரின்னு சொல்லலாம், அல்லது 23.5 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தமிழில் கடகரேகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா thus increasing the temperature from south to north. இதனால் என்ன ஆகுது, இப்படி வந்து டைரக்ட் சன்ரைஸ் விலகிறதுனால, இந்தியாவில் மையப்பகுதியில் விலகிறதுனால என்ன ஆகுதுன்னா சவுத் போர்ஷன் வந்து நார்த் போர்ஷனுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகுறதுனால மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எங்கே ரெக்கார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா நார்த் போர்ஷனில் இருக்கிற நார்த் இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா சொல்லலாம், ஒரு டெல்லியை சொல்லலாம், மத்திய பிரதேஷ் சொல்லலாம், அப்புறம் குஜராத்தை சொல்லலாம். இந்த மாதிரி ரீஜனில் ஹை டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகும்னு சொல்லலாம். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா திஸ் காசஸ் ஹை டெம்பரேச்சர்ஸ் இன் நார்த் இந்தியா. குறிப்பிட்டு சொல்ல போனால் எந்த பீரியடில், அட் த எண்ட் ஆஃப் மேவுடைய எண்ட் டைமில், மேவுடைய மிடில் அண்ட் எண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ, மினிமம் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பின்னாடி போக சொல்கிறேன். தென் ஹெயில் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஹெயில் ரெயின்ஃபால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்த டைமில், இன் மிட் அண்ட் லேட் சம்மர் சீசனில், அதாவது ஒரு லேட் சம்மர் சீசன், அதாவது சம்மர் முடியும் பொழுது அது மிடில்லையோ இல்லை முடியும் பொழுதோ ஒரு ஹெயில் ரெயின்ஃபால் வரும். அதாவது இந்த ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ வரும் இந்த ஆலங்கட்டி மலையில், மேக்ஸிமம் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆலங்கட்டி மலை ஒரு மேகம் வந்து மேலே குளிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிர்ச்சி அடைஞ்ச உடனே ரொம்ப ஹைட்லேருந்து கீழே வரக்கூடிய மழைத்துளி வந்து பார்த்திங்கன்னா நீராக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் கீழே கிராவிட்டினால் இழுக்கப்படும். சப்போஸ் கிராவிட்டினால் இழுக்கப்படக்கூடிய அந்த மழை தண்ணீர் அப்படின்றது மேலேருந்து கீழே வர டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலேருந்து கீழே வரும்போது தண்ணியை கீழே கன்வெர்ட் ஆகிறதுக்குள்ளே கீழே மேகத்துக்கும் புவி பரப்புக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதை வெயிட் என்ன பண்ணும், மழை நீர் கன்வெர்ட் ஆகிறதுக்குள்ளே அவசரமாக அது தன்னுடைய கிராவிட்டினால கீழே படப்படப்புன்னு விழுந்துடும். அதனால் வந்து என்னவா மாறிடும், அந்த மேகம் பனிக்கட்டிகளாக கொட்ட ஆரம்பிச்சிடும். இல்லை இன்னொரு ரீசன் சொல்லலாம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இங்கே இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஹெயில் ரெயின்ஃபால் இது வந்துட்டு மிடில் அண்டு லேட் சம்மர் சீசன், ஒரு சம்மர் டைமில் நடுவுலையோ இல்லை முடியும் டைம்லேயோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கன்வெக்ஷன் ரெயின்ஃபால்னு சொல்லுவோம். அதாவது வெப்பச்சலனை மழை பெஞ்சு அந்த இடத்துல ஒரு சில இடங்களில் குளிர்ச்சியாக இருக்கும். அந்த குளிர்ச்சியான டைமில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே விழக்கூடிய அந்த நீராவின்னு சொல்லுவோம் இல்லையா, மழை தண்ணி கீழே விழும் பொழுது முழுமையாக குளிர்ச்சி அடையாமல் தண்ணியாக கன்வெர்ட் ஆகாமல் பாதியாக அப்படியே விழுகிறது தான் நம்ம வந்துட்டு ஹெயில் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஒரு ஆலங்கட்டி அத்திக்கட்டி மழை அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த டைம்லன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது மிடில் அண்டு லேட் சம்மர் சீசனில் தான் ஹெயில் ரெயின்ஃபால் விழும். ஓகேங்களா. தென் த ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன் த இன்டீரியர் சவுத் இந்தியா எவ்வளோனா 30 to 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். அதாவது நார்த் இந்தியாவில் அதிகப்படியான வெப்பநிலை பதிவாகும். சரி, அப்போ சதன் இந்தியாவில் மையப்பகுதியில் எவ்வளோ இருக்கும், குறிப்பிட்ட தமிழ்நாடு ரீஜன்ஸ் இந்த மாதிரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த டெக்கான் பிளாட்டுன்னு சொல்லலாம். அந்த டெக்கான் பிளாட்டில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸஸ் எவ்வளோ, அதிகபட்சம் 30 to 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். இதுக்கு வந்து உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேரளா சைடு, கேரளாவுடைய கோஸ்டல் பிளைன்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மந்தில் தான் இந்த டிகிரி செல்சியஸ் வந்து அதிகபட்சமாக வெப்பநிலை பதிவாகும்.
அதிகபட்சமாக இந்தியாவுடைய சம்மர் சீசன் அப்படின்னா ஜூன் 21 இல்லையா, ஜூன் 21 தான் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் பதிவாகும். அது மேக்ஸிமம் நார்த் இந்தியாவோட கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு டெக்கான் பிளாட்டோவில் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா, அப்போது 30 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகலாம். சரி, இது குறைஞ்சபட்ச வெப்பநிலை. ஓகே, அப்போ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எங்கே பதிவாகலாம்? நார்த் இந்தியாவில் சென்ட்ரல் இந்தியா அதிகபட்சம் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், 40 46 கூட வரும். சம்டைம் 46 டிகிரி செல்சியஸ் வரும்பொழுது அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் போது நீர் பற்றாக்குறை, வறட்சி, தண்ணீர் தட்டுப்பாடு இந்த மாதிரிலாம் ஏற்படும் சமயத்தில் அந்த டைமில் தான் ஜூன் மந்த் வந்துடும் இல்லையா. அப்போ ஜூன் மந்தில் வரக்கூடிய அந்த தென்மேற்கு பருவக்காற்று வந்து நம்மளை காப்பாற்றிடுது. சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து நம்மளை காப்பாற்றிடுது. இல்லை அப்படின்னா 46 டிகிரி செல்சியஸ் அப்புறம் 50 பக்கமாக வந்துருச்சுன்னா ரொம்ப ஹாட் டெம்பரேச்சர் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இன் நார்த் இந்தியா 40 டிகிரி செல்சியஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டியூரிங் ஏப்ரல் டு மே விண்ட் ப்ளோஸ் ஃப்ரம் நார்த் வெஸ்ட். அதாவது இந்த ஏப்ரல் டு மே இந்த ரீசன்ட் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீனில் என்ன நடக்கும்? இந்த விண்டு வந்து எந்த போர்ஷனில் ப்ளோ ஆகும்னு கேட்டிங்கன்னா நார்த் வெஸ்ட் சைடில் ப்ளோ ஆகும். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? நார்வெஸ்டர் அண்ட் கால் பைசாகி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏப்ரல் மே டியூரேஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் அந்த டைரெக்ஷன் வந்து நார்த் வெஸ்ட் எதை சொல்கிறோம்? நார்த் வெஸ்ட் வந்து இந்த டைரெக்ஷன் வந்து ஃப்ளோ ஆகும் ஒரு விண்டு. அந்த விண்டு என்ன பண்ணுன்னா இந்த கால் பைசாகி அப்படின்னு சொல்லுவாங்க, நார்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் பைசாகி அப்படின்னா பஞ்சாபில் கோதுமை அறுவடை திருவிழா நடக்கும் இல்லையா, அந்த அறுவடை திருவிழா குறிப்பிட்டு தான் பைசாகி அப்படின்றத குறிப்பாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நார்வெஸ்ட் அப்படின்னா ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை குறிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே சேர்த்து நார்வெஸ்டர் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காற்றுன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா கால் பைசாகி அப்படின்னா அறுவடை திருவிழாவை குறிக்கல, அறுவடை திருவிழாவில் ஏதாவது சம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த நார்வெஸ்டர் அண்ட் கால் பைசாகி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Then high daytime and low night time during summer season. இந்த சம்மர் சீசன் வந்துருச்சுனாவே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான வெப்பநிலை எந்த பக்கம் பதிவாகுது அந்த பக்கம் அதிகப்படியான பகலும் இருக்கும். வெப்பநிலை பதிவாகாத டைமில் நைட் டைம் ஹையாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ சம்மர் சீசனை பொறுத்த வரைக்கும் பாதி ஹெமிஸ்பியர் வந்து எப்படி இருக்கும்? டேவாக இருக்கும். பாதி ஹெமிஸ்பியர் ரொம்ப பாதி எப்படி இருக்கும்? நைட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் என்ன சொல்கிறோங்க? ஹை டெம்பரேச்சர் ஸ்டேட்ஸ் இன் த சம்மர். இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான டெம்பரேச்சர் பதிவாகக்கூடிய சில மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எங்கெங்க? குஜராத், நார்த் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் அண்டு நார்த் மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெப்பநிலையை பதிவாகக்கூடிய சில மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எங்கே? ராஜஸ்தான் தான் மேக்ஸிமம் அதிகமாக டெம்பரேச்சர் ஜோன் அங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராஜஸ்தான் பகுதி. ஏன்னா அங்கே வந்து டெசர்ட் இருக்குது இல்லையா. அப்போ டெசர்ட் என்ன பண்ணும்? வரக்கூடிய அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணிவிட்டு உடனே ரிலீஸ் பண்ணிடுறோம். அப்புறம் அப்சர்வ் பண்ணுற டெம்பரேச்சரை விட ரிலீஸ் பண்ணுற டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால அந்த இடத்துல எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாட் டெம்பரேச்சராக இருக்கும். ஸோ அந்த சம்மர் சீசன் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்னும் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வந்து ஒரு குளோப் இருக்கு இல்லையா, ஒரு குளோப் மூலியம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த குளோப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி 23 டிகிரி டிராபிக் ஆஃப் கேன்சர். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மையப்பகுதியில் போகுது. இது வந்து நார்த் இந்தியா, கீழே வந்து சதர் இந்தியான்னு சொல்லி ரெண்டாக பிரிக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 0 டிகிரி ஈக்குவேட்டர்னும், மூணாவது பார்த்தீங்கன்னா 23 டிகிரி டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லி 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கணும் வைங்களேன். இந்த 3 பார்ட்டில் என்னென்ன முக்கியமான நாடுகள் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். முதல்ல 23 டிகிரி டிராபிக் ஆஃப் கேன்சரில் இந்தியாவும், 0 டிகிரி ஈக்குவேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவும், 23 டிகிரி டிராபிக் ஆஃப் கேன்சர் சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் இருக்குது. இதுதான் 3 நாடுகள் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதல் 3 இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன இருக்குது? கண்டிப்பாக அந்த இடத்துல பாலைவனம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய பாலைவனம் இங்கே பாருங்கள், ரவுண்டாக பண்ணி சாஃப்ட் கலரில் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். இது இந்திய பாலைவனம், தார் டெசர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இங்கே இருக்குது. ரெண்டாவது ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய பாலைவனம் என்ன இருக்குது? சஹாரா டெசர்ட் இந்த இடத்துல ரீஜன் ஆகிருக்கு. மூணாவது இதே லைனில் பார்த்தீங்கன்னா விக்டோரியா டெசர்ட்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் இந்த ரீஜனில் இருக்குது. ஸோ இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த டெசர்ட் தார் டெசர்ட், ஒன்று ஆஸ்திரேலியா இருக்கிற இந்த விக்டோரியா டெசர்ட், இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வெப்பநிலை வேறுபட்டால் வரக்கூடிய உயரழுத்தம் தாழ்வு அழுத்தத்தை பொறுத்து தான் ஒரு இடத்துல வந்துட்டு மழைப்பொழிவு வருது, சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா பாருங்கள். இப்போ ஒரு பூமி வந்து ஒரு வருஷம் சுற்றிட்டு வருது 365 டேஸாக பாருங்கள். இது சின்ன ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டிருக்கேன். இதையே உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பெரிய டயக்ராமாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இது மார்ச் மாதம், இது மார்ச், இது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்.
இப்போ ஒவ்வொரு 6 மாதம் கேப்லையும் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத பற்றி நான் வந்து ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் இருக்குது இல்லையா, இந்த ஜூன் 21 வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இது சூரியன். இந்த சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 21 அப்போது கரெக்டாக இந்த இந்தியாவுக்கு மேலே போகிற இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த லைன் மேலே கரெக்டாக இதே தேதியில் டைரக்ட் சன்ரே நேரடியாக விழும். அப்போது நேரடியாக விழுகிறதுனால அதிகப்படியான டெம்பரேச்சர் எங்கே ரெக்கார்ட் ஆகும், எங்கே இந்தியாவுடைய மையப்பகுதியில். அப்போது ஜூன் 21 தான் இந்தியாவுடைய கோடை காலம் அப்படின்னு சொல்கிறோம். தென் ரெண்டாவது, இங்கே இருக்கிற பூமி பாருங்கள், அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நேராக எர்த்துங்க வந்துடுது, செப்டம்பர் இங்கே வந்துடுது, இந்த பொசிஷன் வந்துடுது. செப்டம்பர் இந்த பொசிஷன் வந்த உடனே இங்கே பாருங்கள் செப்டம்பர் 21 அப்போது ஈக்வாட்டர் ரீஜனில் அடிக்கும். ஈக்வேட்டர் பூமியுடைய மையப்பகுதியில் போகிற இந்த 0 டிகிரி ஈக்வேட்டரில் டைரக்ட் சன்லை விழுகிறதுனால இந்தியாவுடைய வெப்பநிலை லேசாக குறைய ஆரம்பிச்சிடும். தென் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 மாதம் கழிச்சு நேராக ஏர்த்து என்ன பண்ணும், இங்கே டிசம்பருக்கு வந்துடும். அப்போது என்னவாயிரும், சூரியன்லேருந்து பூமி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போயிடுச்சா, அப்போ இங்கேருந்து இப்படியே போயிடுச்சா, அப்போ சூரியன் ரொம்ப லாங்கில் போயிடுமா. அதே தான் இங்கே இருக்கிற சூரியன் நேராக இங்கே வந்துடும். அப்போது டைரக்ட் சன்லே நேராக எங்கே அடிக்கும், ஆஸ்திரேலியா விக்டோரியாவில் இருக்கிற இந்த டெசர்ட்டில் அடிக்கும். ஆஸ்திரேலியாவுடைய விக்டோரியா டெசர்ட் இங்கே இருக்கும். அப்போது இந்தியா எங்கே இருக்குது, சூரியன் எங்கே இருக்குது, ரொம்ப லாங் ஃபேரில் இருக்குது. அப்போது டைரக்ட் சன்ல இங்கே படுறதுக்கு வாய்ப்பு குறைவு எங்கே, இந்தியாவில். அப்போது அந்த சீசனில் தான் நமக்கு சூரிய கதிர்கள் அவ்வளோ படாததுனால நமக்கு கோல்டு கிடைக்குது. என்னது, வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுது. இங்கே வின்டரும் இங்கே சம்மரும் ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகே, திரும்ப டிசம்பருக்கு அப்புறம்னா ஜனவரி, மறுபடியும் இப்படி இந்த பக்கம் மேலேருந்து கீழே வந்த சூரியன் மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்கும். இப்படி வரும். எப்படி டிசம்பரா, மறுபடியும் மார்ச், ஜூன், இப்படியே போயிட்டு வரும். இதுதான் சீசன் எவ்ரி இயர் நடக்கிறது. ஸோ ஒரு இடத்துல சம்மரோ வின்டரோ அப்படின்றது எதை பொறுத்துன்னு கேட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சன், அவ்வளோதான் வித்தியாசம், மற்றபடி எதுவுமே கிடையாது. முக்கியமாக அங்கே இந்த சன்லைட் வந்து எங்கே டைரெக்டாக போடுதோ அந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாலைவனங்கள் அதிகமாக இருக்கும். இந்தியாவுக்கு தார் டெசர்ட்டும், ஆப்பிரிக்காவுக்கு சஹாரா டெசர்ட்டும், விக்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆஸ்திரேலியா டெசர்ட்டும் கண்டிப்பாக 3 இடத்துல இருக்கும். இந்த டெசர்ட்டை பொறுத்து தான் ஒரு இடத்துல வெப்பநிலை பதிவாகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து இப்போது சம்மர் வந்து எப்படி கிரியேட் ஆனது, எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வின்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா? Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.